மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அத்தை எங்க அம்மாவை பார்க்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்பதான் எனக்கு இந்த சாக்லேட் தந்தாங்க. அப்படியா? சரி சரி. அப்ப எங்க மல்லிமா கிட்ட சொல்லி என் அத்தை கிட்ட கேட்டு அதே கடையில நானும் வாங்கிடுறேன். அப்புறம் ஒரு மொபைல் போனை எங்க அம்மா கிட்ட கொடுத்து அதுல இருக்க ஆடியோ அழிச்சிருங்க, எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓ, அப்படிதான் கண்டுபிடிச்சீங்களா? வெண்பா செல்லம், மல்லியம்மா கூட இருந்து நீயும் பயங்கர பிரில்லியன்ட் ஆயிட்ட. தேங்க்ஸ் செல்லம். நான் ஜஸ்ட் அந்த இன்சிடென்ட்டை தான் சொன்னேன். ஆனா மல்லிமா தான் அதை போனோட கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் நீ சொன்ன விஷயத்துல இருந்து தானே கண்டுபிடிக்க முடிஞ்சது. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் மல்லிமா. ஐஷு மூலியமா தான் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம்டாடா. அப்புறம் ஐஷுவோட மம்மி அவளை திட்டியே திட்டுருவாங்க. நோ இத வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆனா நீ ஐஷுக்கும் தேங்க்ஸ் சொல்லிரு. ஓகே டாடா. எனக்கு அந்த தீபிகாவை நினைச்சாதாங்க ரொம்ப எரிச்சலா இருக்கு. அவங்க எவ்வளவு நாள் தான் இப்படியே நடந்துக்க போறாங்க? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? சுடர கொலை பண்ணவங்கள கண்டுபிடிக்கிறது தான் இதுக்கு முடிவு மல்லி. ஆனா அவங்க அதை நோக்கி போக மாட்டேங்கிறாங்களே. இதுக்கு மேலயும் பொறுத்துட்டு இருக்க முடியாதுங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. தீபன் கிட்ட பேசிட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம். வெளியில இருந்து ஏதேதோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஆளுங்களையே நமக்கு எதிரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியலங்க. சீக்கிரம் சரியாகும் மல்லி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. மலிமா, இந்த பிரச்சனைக்கு இடையில நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன வெண்பா? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ரன்னிங் ரேஸ் நடக்க போகுது. அதுக்கு எங்க ஸ்கூல்ல இருந்து ரன்னர் செலக்ட் பண்றாங்க. ரிலே ரேஸ்லயும் 100 மீட்டர்லயும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பேர் கொடுத்திருக்கேன். அதுக்கான செலக்ஷன் நாளைக்கு காலைல கிரவுண்ட்ல நடக்குது. நம்ம காலையில அங்க போகணும் மலிமா. அப்படியா? என் பொண்ணு ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க போறலாம். ஃபேண்டாஸ்டிக் வெண்பா. எங்க ஸ்கூல்ல நடந்த ரேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன்ல, அதனால தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரேஸ்க்கு என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு செலக்ட் ஆயிட்டா டெய்லியும் காலையில பிராக்டிஸ்க்கு போகணும்டாடா. சூப்பர். நாளைக்கு நீ செலக்ட் ஆகுற. உன்னை டெய்லி காலையில நான் பிராக்டிஸ் கூட்டிட்டு போவேன், சரியா? Thank you டாடா. அங்கிள், வாங்க தம்பி வாங்க. என்ன இன்னும் ஆளை காணாமன்னு பார்த்தேன். இல்ல அங்கிள், ஒரு கிளையண்டோட மீட்டிங். அவங்க கேஸ் டீடைல்ஸ் பத்தி சொல்லிட்டே இருந்தாங்க, அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அதானே உங்க தொழிலே. ஆமா ஆமா ஆமா. அவங்க பேசுறத கேட்டுதானே ஆகணும். ஆமா. ஐஷு அங்க அது இந்த ஐஷ் என்ன யோசிக்கிறீங்க? ஐஷு தம்பி, ஐஸ்வர்யா அது ஐஷு? தம்பி. ஏய், டாடி. தங்கமே. ஐஸ்வர்யா உங்க கூட வரப்போறது இல்ல தீபன். என்னது? வரப்போறது இல்லையா? ஏன்? அதென்ன? தானும் ஒவ்வொரு வாரமும் உங்க கூட அனுப்பி வைக்கணுமா என்ன? அதான கோர்ட் ஆர்டர். ஒவ்வொரு சனி ஞாயிறும் என் கூட அனுப்பி வைக்கணும்னு ஜட்ஜ் சொல்லிருக்காரு. ஜட்ஜ் சொல்லிருக்காருன்றதுக்காக அப்படியே அதை செய்யணுமா என்ன? சில வாரம் அது மாறி நடக்கிறதுனால எதுவும் ஆயிடாது. இந்த வாரம் அவ என்னோடவே இருக்கட்டும். நோ தீபிகா, அப்படிலாம் அலோவ் பண்ண முடியாது. நீ அவளோட ஒரு வாரம் முழுசா இருக்க. வாரத்துல 2 நாள் தான் நான் அவ கூட இருக்கேன். அதை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அனுப்ப முடியாதுன்னு நான் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போவேன் தீபிகா. இதெல்லாம் என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. நான் எதுல வேணா விட்டு கொடுப்பேன், ஆனா என் குழந்தை விஷயத்துல என்னால விட்டு கொடுக்க முடியாது தீபிகா. சரி போய்க்கோ. கோர்ட்ல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத மீறி எதுவும் பண்ண முடியாது. நானும் பாப்பாவும் ஒன்னா இருக்கிறதே இந்த 2 நாள் தான். அது கூட பொறுக்கலையா உனக்கு? நல்ல லீகலால இப்படி சொல்லவே முடியாது. சரி சரி, லீகல் ஆஸ்பெக்ட விடு. உனக்கு மனசாட்சி இல்ல? நாங்க 2 பேருமே இந்த நாள் அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏய், நான் பெரியவன், நான் சமாளிச்சுப்பேன். ஆனா ஆனா பாப்பா ரொம்ப ஏமாந்துருவா. தயவு செஞ்சு இவ ஃபீலிங்ஸோட விளையாடாத. அங்கிள், என்ன அங்கிள் இது? நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. நானே குழந்தையோட 2 நாள் தான் இருக்கேன். ஏன் இதுல தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? அம்மா, எதுக்குமா இந்த விளையாட்டெல்லாம்?
தம்பிக்கிட்ட விஷயத்த சொன்னா அவர் புரிஞ்சுக்க போறாரு. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்க போறாரா? என்ன விஷயம்? ஆயுஷுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்போர்ட்ஸ் செலக்ஷன் நடக்குது. அவளை நாளை காலையில 7 மணிக்கே கிரவுண்டு கூட்டிட்டு போகணும். உன் கூட வந்தா ஃப்ரைட் ரைஸ், கிரில் சிக்கன் அது இதுன்னு சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல எப்படி செலக்ட் ஆவா? அதுக்கு தான் அனுப்ப வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏய், அப்படியா செல்லம்? ஆமா டாடி. இந்த விஷயத்த முதல்ல சொல்லிருக்க வேண்டியதுதானே? எதுக்கு மொட்டையா அனுப்ப முடியாதுன்னு சொல்லி என்ன டென்ஷன் படுத்துற? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.